வணக்கம் தமிழா. மக்கள் வணக்கம். காலை எழுந்தது முதல் கால் தரையில் படாமல் ஓடி ஆடி உழைக்கும் அனைவருமே மாலையில் வணக்கம் தமிழாவை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் உடல், பொருள், ஆவி அனைத்திற்கும் உத்வேகத்தையும் பாதுகாப்பையும் வழங்கும் நல் ஆலோசனைகள் விளக்கி கூறப்படுகின்றனர். செயல்முறை காட்சிகளாக காண்பிக்கப்படுகின்றனர். இதனை கண்டு கழியுங்கள், காலத்தை வெல்லுங்கள். வணக்கம் தமிழா. எல்லோருக்கும் தெரிந்ததே, யாவரும் அறிந்ததே என்றாலும் அதனின் மறுபக்கத்தை இவர் நமக்கு எடுத்து கூறுவார். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். என்னோட பெயர் தீனதயாளன். நான் இந்த சோலார் துறையில் ஒரு கடந்த 5 வருடங்களாக எங்களது விபியான் நிறுவனம் நிறைய சாதனைகள் செய்திருக்கிறது. தற்பொழுது நாங்கள் வீட்டிற்கு தேவைப்படுகின்ற இந்த மின் சாதனங்கள் இந்த சோலார் துறையில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது, எந்த மாதிரியான பயன் இருக்கிறது என்பது பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை நான் கூற இருக்கிறேன். சோலார்னால எல்லாரும் ஹீட்டுன்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையிலே அது கிடையாது, வெளிச்சம் தான். வெளிச்சத்தை பயன்படுத்தி தான் இந்த மின்சாரம் தயாரிக்கப்படுது. இந்த வெளிச்சம் என்பது ஒரு பேனல் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த பேனல் நம்ம வெளிச்சத்தை, அந்த போட்டான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அவைகள் நேரடியாக நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கு. அதாவது நேரடியாக இந்த டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய உபகரணங்களுக்கு நேரடியாக பயன்படுத்தினா பிரச்சனை வருங்கிறதுனால இதை ஏசியா மாத்துறதுக்கு ஒரு இன்வெர்டர்னு ஒன்று இருக்கு. அந்த இன்வெர்டர் இந்த படத்துல பாக்குறீங்க. இந்த இன்வெர்டர் அதை மாற்றி நமது வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு மின்சாரம் கொடுக்கிறது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெக்னாலஜி சமாச்சாரம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நான் இந்த சோலாரை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? பொதுவாக சோலாரை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, பெரிய நிறுவனங்கள், பெரியவங்களாம் மெகாவாட் பிளான்ட் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போறாங்க. இரண்டாவது, ரூஃப் டாப். ஒரு நிறுவனம் அவங்களுடைய வீட்டு கூரையிலேயே போட்டு அந்த கூரையில் அவர்கள் அந்த கூரையில போட்டிருக்க ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டுக்கு பதிலாக அதுக்கு மேலேயே இதை போட்டு அதுல தயாரிக்கும். இப்ப நீங்க இங்க பாக்குற படங்கள், இப்ப நானும் என்னுடைய நண்பரும் நிக்கிறேன் பாருங்க, வரிசையா எத்தனை பேனல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு 100 கிலோவாட் வரைக்கும் அரசாங்கம் மானியம் அளிக்கிறது. அதாவது 30% சப்சிடி கொடுக்குறாங்க. இதற்கு அடுத்தவாறு வீட்டுல எல்லாருமே நான் ஏசி போடலாமா, ஃப்ரிட்ஜ் போடலாமா, மிக்சி போடலாமா, இப்படி ஒரு பல கேள்விகள். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏசிக்கு போடலாம், ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏசிக்கு போறதுக்கு ஒரு 1 டன்னுக்கு நீங்க நியர்லி அபவுட் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணும். ஆனா லைட் லோட், ஃபேன் லோட், மிக்சி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் நம்ம தாராளமா நம்ம சோலார்ல பயன்படுத்த முடியும். முக்கியமா இன்றைக்கு பல நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் தான் வாய்ப்பாக மாறி இருக்கிறது. ஒரு காலத்துல நமக்கு மைக்ரோ ஓவனோ அல்லது ஒரு மாடுலார் கிச்சனோ ஒரு பெரிய விலை ஜாஸ்தின்னு நடந்தது. இன்னைக்கு எசென்சியல் நீட் ஆயிடுச்சு. அது மாதிரி சோலாரும் புதுசா வீடு கட்டுறவங்க எல்லாருமே இப்போ இவ்வளவு பெரிய ஒரு வுட்டுக்கு செலவு பண்றப்ப ஏன் நம்ம சோலார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வீடு கட்டுறவங்க எல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். உதாரணமா ஒரு வீட்டுக்கு 1 கிலோவாட் ஒரு 1,50,000 1,60,000 பண்ணா அவங்க வாழ்க்கை பூரா ஒரு 20 வருஷத்துக்கு இபி பில்லே அவங்க அதிகமா செலவு பண்ண வேணாம். இன்றைக்கு அரசாங்கம் ஒரு வீட்டிலையும் இந்த மின் திட்டத்தை, சோலார் மின் திட்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்கிற மீட்டர்ல 2 ரூபாய் மானியமா கொடுக்கறதுக்கும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட பேப்பர் கட்டிங் கூட நீங்க பார்க்கலாம். அப்போ அவங்க இதுக்காக ஒரு மீட்டரே போட போறாங்க அந்த ஒவ்வொரு வீட்லையும். இப்ப நாங்க ஏறக்குறைய ஒரு 65 இடத்துல நாங்க மதுரை, திருச்சி, அப்புறம் சென்னை இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நாங்க போட்டிருக்கோம். இப்போ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். புதுசா வீடு கட்டுறவங்க இந்த சோலார் போட்டா நிச்சயமா அரசாங்கத்துக்கே நிறைய மின்சாரம் மிச்சமாகும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் சோலார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான விலை. இப்போ அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களுக்கு தெரிஞ்சு பெரிய வீடுங்க, 3 ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் பிளஸ் நிறைய உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முறை. இன்னொன்று 60,000 ரூபாய், 35,000 ரூபாய், இந்த 2 வகையில ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. உதாரணமா சாயந்தரம் 6 மணில இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் பீரியட் நமக்கு. இந்த பீரியட்ல ஒரு டியூப்லைட், 2 ஃபேன், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 35,000 ரூபாயில நிச்சயமாக ஒருத்தர் என்ஜாய் பண்ண முடியும்.
இரண்டாவது, இப்ப நீ கவர்மெண்ட்டுடைய ஒரு சப்சிடி ஒரு 300 வாட்ஸ், அதாவது ஒரு 60,000 ரூபாய் செலவுல ஒரு 3 டியூப்லைட் 3 ஃபேன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பேட்டரி சார்ஜோட நம்ம கையில இருந்து ஒரு 9,000 ரூபாய் செலவு பண்ணா போதும். மீதி எல்லாமே வந்து கவர்மெண்ட்ல பேங்க்ல லோனா கொடுத்துடுறாங்க. இந்த திட்டம் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதாவது 30% அந்த சப்சிடி அப்படிங்கிற விஷயத்தை அந்த பேங்க்லயே கழிச்சிட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து நாங்க ஊக்குவிக்கிறோம். சின்ன லெவல்ல இருக்கிறவங்க அவங்க கையில இருந்து அவ்வளவு செலவு பண்ண முடியாது. அப்போ அந்த பணத்தை அப்படி செலவு பண்றதுக்கு பதிலா ஒரு கையில ஒரு 10% மார்ஜின் பண்ணி அதை செலவு பண்ணிட்டு மீதி ரூபாய் அப்புறம் மாசம் மாசம் கட்டுறதுன்னா அவங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். இன்றைக்கு இது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரா போயிட்டு இருக்கு. இதுவரையில் எனக்கு தெரிந்த நிறைய தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இது சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது இதுல ஏதாவது ஆலோசனைகள் வேண்டி இருந்தாலோ நீங்கள் மக்கள் தொலைக்காட்சிக்கு கட்டாயம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு நாங்கள் உதவிகள் செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தமிழா. மக்கள் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை ஏற்றம் பெற செய்யும் 8 பகுதிகள்: நேர பயன்பாடு, நல்லோர் சேர்க்கை, வாழ்வியல் முன்னேற்றம், வளமான உடல் நலம் உள்ளிட்ட நிகழ்வுகள் அடங்கிய வணக்கம் தமிழாவை தொடர்ந்து பாருங்கள், பயனடையுங்கள். வணக்கம் தமிழா. இந்த பொருட்களின் தெரியாத தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் நேரமும் மிச்சப்படும், பண இழப்பும் தடுக்கப்படும். முக்கியமாக வந்து கிராமப்புறங்களில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்னொரு ஏரியா வந்து அக்ரிகல்ச்சர். அதாவது இன்றைக்கு மோட்டார் இல்லாததுனால, அந்த மோட்டார் இயங்காததுனால தண்ணி ப்ரொடியூஸ் வரல. தண்ணி வராதனால பயிர்கள் நிறைய பாதிப்படையுது. இதற்கு வந்து ஒரு பெரிய அளவில் நமக்கு சோலாரை உபயோகப்படுத்தலாம். இது வந்து பேட்டரி இல்லாமல் ஆன் கிரிட்னு சொல்லுவாங்க. அதாவது நேரடியாக இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி, உதாரணமாக வாட்டர் லெவல், நான் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வேகமாக வந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல குறைச்சலா வந்துட்டு 2 படத்தை பார்க்குறீங்க. இந்த 2 படத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த மேகங்களினுடைய அந்த மூமெண்ட், வெளிச்சம் நிறைய இருக்கிறப்போ அதிகமாக மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்ணும், வெளிச்சம் குறையிறப்போ அதுக்கேற்ற மாதிரி குறையும். இந்த இடத்துல நாங்கள் என்ன சொல்றோம், தண்ணியை பம்ப் பண்ணி ஒரு பெரிய தொட்டி கட்டி அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே ஏற்றுறதுனால தான் நிறைய கரண்ட் செலவாகும். வேற எடுத்து ஸ்ட்ரைட்டாவே வந்து ஸ்டோர் பண்ணி வேணுங்கிறப்ப பயன்படுத்திக்கலாம். இந்த மாடல் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப உபயோகரமா இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்ல வந்து நிச்சயமாக பேங்க்ஸ் வந்து இன்னும் வந்து ரொம்ப நல்ல லெண்டிங் கொடுத்தாங்கன்னா, அவங்க வந்து ஏன்னா கிராமம் அப்படின்றப்போ கொலாட்ரல் செக்யூரிட்டியோ இதுவோலாம் அதிகமா அவங்களால கொடுக்க முடியாது. அப்போ கொஞ்சம் வங்கிகள் வந்து ஒரு சுலப தவணை முறை சப்சிடியை கழிச்சிட்டு கொடுத்தால் நிச்சயமாக நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார்ல யூஸ் பண்ண முடியும். அவங்களும் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதற்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறத நாங்கள் வந்து பார்க்குறோம். இப்போ நமக்கு சூரியனுடைய சக்தி வந்து அளவுக்கு அதிகமானது. இன்றைக்கு வந்து ஸ்பேஸ்ல போறப்போ நீங்க வானத்துல வந்து இப்ப சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்புறாங்க, எல்லாமே ஸ்பேஸ் ஷட்டில், எல்லாமே சூரிய சக்தியில இயங்குறது தான். இந்த சூரிய சக்தியை எப்படி வந்து மின் சக்தியா மாறுதுன்றத ஒரு சின்னதா இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த சூரிய சக்தி இந்த பேனல்ல பட்டு, பேனல்ல இருக்கக்கூடியது செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம சீரியல் லைட் மாதிரி இந்த செல்ஸ் ஒண்ணு கொண்டு இப்படி 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 கனெக்ட் ஆயிருக்கு. இந்த நீங்க இந்த செல் படத்தை பாக்குறீங்க, இதுதான் செல்லு. இதுல வந்து அப்படி அப்படியே கனெக்ட் ஆகி இந்த கனெக்டிங் பாயிண்ட் வந்து பவர் சிலிக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஸ் வந்து ஒன்றுக்கொன்று கோர்வையாக இணைந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகி இந்த போட்டான்ஸ் வந்து கரண்ட்டை தூண்டி விட்டு நேரடியா வந்து இங்க உங்களுக்கு அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் அப்படின்னு, அதாவது சார்ஜ் கண்ட்ரோலர் என்னன்னா, அந்த எப்படி ஒரு தண்ணி வந்து எப்படி பைப் லைன்ல அதை வந்து கரெக்டா ஒரு சேகரிச்சு ஒரு பர்டிகுலர் வேலை அனுப்புறோமோ அது மாதிரி கரண்ட்டை வந்து குறிப்பிட்ட அளவில் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்னா, நமக்கு டைரக்ட் கரண்டா வர்றது டிசின்னு வர்றதை வந்து நேரடியா அந்த உபகரணத்துல நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ அதை வந்து ஏசியா மாத்துறதுக்கு பேர் தான் இன்வெர்டர். ஸோ 3 காம்போனன்ட் இதுல இன்வால்வ். ஒன்னு பேனல், இன்னொன்னு சார்ஜ் கண்ட்ரோலர், இன்னொன்னு இன்வெர்டர், இன்னொன்னு பேட்டரி. இப்ப பேட்டரி இல்லாம பயன்படுத்துறதுங்கிறது ஒரு வகை, தட் இஸ் கால் ஆன் கிரிட். ஆஃப் கிரிட்ங்கிறது பேட்டரி. பேட்டரி எதுக்காக அப்படின்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படுது. ஏன்னா கரண்ட் வந்து போயிட்டு வருது 2 மணி நேரம் 1 மணி நேரம். அப்போ இது வந்து ஸ்டோர் பண்ணி அது கொடுக்குது.
அப்போ இந்த சார்ஜ் கண்ட்ரோலர், பேட்டரி பிளஸ் இது இந்த 4 இணைந்து சில பேர் என்ன பண்றாங்க, ஏற்கனவே இருக்கிற இன்வெர்டர்ல வந்து இதை போடலாமா அப்படின்னு சொல்லி அது வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து அது பண்ணா என்ன நடக்கும்னா, சிம்பிளா வந்து ஒரு 50 கிலோ ஆள் வந்து ஒரு 100 கிலோ வெயிட் தூக்குனா எப்படி இருக்கும், உடஞ்சு போயிடும். ஏற்கனவே இருக்க இன்வெர்டர் வந்து கரண்ட்டை எடுத்து 1.5 யூனிட்ஸ் எடுத்துட்டு 1 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. வேற சோலார் இன்வெர்டர் வந்து ஷாக் அப்சார்பர் மாதிரி கரண்ட்டுடைய ஏற்றம் இறக்கம் வந்து மேகங்கள் ஏறி இறங்குறப்போ கரண்ட்டுடைய ஃப்ளோ வந்து மாறி மாறி வரும். அந்த மாறி மாறி வர்றதை தாக்கு பிடிக்கிற ஒரு ஷாக் அப்சார்பர் தான் சோலார் இன்வெர்டர். டிஃபரன்ஸ் அதான். அப்ப அந்த மாறி மாறி வரப்போ அதை தாக்கு பிடிச்சி கரெக்டான முறையில் கொடுக்கக்கூடிய அந்த இன்வெர்டர் தரமான இன்வெர்டரா இருக்கும். சாதாரண இன்வெர்டர் அதுல போட்டோம்னா ஒர்க் பண்ணும். அது எப்படின்னா ஒரு ஒல்லியான ஆள் 100 கிலோ தூக்குற மாதிரி கொஞ்ச நேரம் தூக்குவார், அதுக்கப்புறம் போட்டு விழுந்துருவார். ஸோ 6 மந்த்ஸோ 1 வருஷத்துலேயே போயிடும். ஒரு 25 வருஷம் உழைக்கக்கூடிய இந்த சோலார் பேனல்ல வந்து தரம் தான் முக்கியமே தவிர காஸ்ட் பார்க்க கூடாது. வீட்டுக்கு எப்படி ஒரு மரம் வாங்கினா, தேக்கு மரம் வாங்கினா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து காஸ்ட் குறைச்சலா இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. நீங்க அந்த இடத்துல வந்து பொதுமக்கள் வந்து பொதுவா வந்து தரத்துக்கு தான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா டெக்னாலஜி டிசைன் தான் வந்து பெஸ்ட் அவுட்புட்ல இதுல கொண்டு வர முடியுமே தவிர தரம் குறைந்த ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா 2 வருஷம் நிற்கும், 3 வருஷம் நிற்கும், 3 வருஷத்துக்கு அப்புறம் அது போயிடும். ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இதை கரெக்டா சொல்லுவாங்க. ஸோ சோலார்ன்றது இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்க மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது தேவையின் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எப்போ பயன்படுத்திருக்கணும். ஆனா நம்ம இப்ப தமிழ்நாடு அரசுடைய சோலார் பாலிசி வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. எப்படி கொடுத்திருக்குன்னா, நீங்க இண்டிவிஜுவலா ஒரு வீட்டில் போட்டு அந்த கரண்ட்டை கிரிட்ல கொடுக்கலாம். பாலிசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிரிட்லே, அதாவது நீங்களே மின்சாரத்தை கொடுக்கலாம். பின்னாடி வரப்போகுது, கொள்கை அளவில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒருத்தருமே மழைநீர் சேகரிப்பு திட்டம் மாதிரி வீட்டில் வந்து மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்படி ஒருத்தருமே ப்ரொடியூஸ் பண்ணா, நான் சும்மா ஒரு கணக்கு போட்டு சொல்வேன், ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு 5 கிலோவாட் உதாரணமா 25 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 1 லட்சம் ப்ரொடியூஸ் பண்ணா 25 லட்சம் யூனிட். 25 லட்சம் யூனிட் இன்ட்டு 300 நாள் எடுத்துக்கிட்டா 78 80 கோடி. இந்த 80 கோடி யூனிட் அப்படின்றத கணக்கில் எடுத்துக்கிட்டா 80 கோடி யூனிட் இன்ட்டு 5 ரூபா வச்சுட்டாலே 42,000 கோடி. சோ நம்ம மக்கள் ஒருத்தருமே வந்து சோலார் போட்டாலே, நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க சோலார் போடுறது வந்து ஒரு தர்மமா நினைங்க. எஸ்பெஷலி அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். நான் இப்போ ஒரு நிபுணராக இருக்கிறதுனால பல பேருக்கு எனக்கு தொடர்பு இருக்கிறதுனால வசதியானவங்க என்ன சொல்றேன், நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக நீங்க சோலார்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் 80% டிப்ரிசியேஷன் கொடுக்குது, ஆக்சிலரேட்டட் டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு. உதாரணமா நீங்க 5 லட்சம் ரூபாய் நீங்க டாக்ஸ் கட்டுறீங்கன்னா, நீங்க 20 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த 5 லட்ச ரூபாய் டாக்ஸை வந்து நீங்க கழிச்சுக்கலாம்னு கவர்மெண்ட் சொல்லுது. அப்படி இருக்கிறப்போ இந்த வசதியானவர்கள் எல்லாம் வந்து சோலார் போட்டாங்கன்னா வசதி குறைந்த ஏழைகளுக்கு இந்த மின்சாரம் ரொம்ப ஃப்ரீயா கிடைக்கும். கவர்மெண்ட்டுக்கும் பிரஷர் இருக்காது. அந்த திட்டத்துல தான் இப்ப சோலார் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சோலார் பவர் ஆப்ளிகேஷன், அதாவது ஸ்கூல்ஸ், காலேஜஸ், தமிழ்நாடு இருக்கிற எல்லா நிறுவனங்களும் சோலாரை குறைந்தபட்சம் 3% 6% பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்திருக்காங்க. அதுக்கு இப்போ ரீசன்ட் பேப்பர் கட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கட்டாயத்தின் பேர்ல செய்யாதவர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் கவர்மெண்ட் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வசதியானவங்க சோலாரை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிச்சுக்கலாம். அப்போ நம்ம ஏழை மக்களுக்கும் அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்கும் இவங்களுக்குலாம் மின்சாரம் ஃப்ரீயா கிடைச்சிரும். இன்றைக்கு வந்து நவீனமயமாக்குதல்ல அவங்க இண்டஸ்ட்ரிக்கு எதுக்காக அரசாங்கம் மின்சாரம் கொடுக்கணும்? அந்த மாடர்னைசேஷன் வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அவங்களே மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ளட்டும். இன்னைக்கு ஒரு மெகாவாட் பிளான்ட் போடுறவங்க வந்து மெகாவாட் பிளான்ட் போடுறவங்க அவங்களே போடக்கூடிய லெவலுக்கு ஒரு உருவாக்குவதற்கான கொள்கை ரீதியாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிறப்ப இந்த சோலார் திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும். எல்லோருமே அந்த சோலாரை உங்க வீட்டுல ஒரு மரம் வளர்க்குற மாதிரி நினைச்சுங்க. இன்னைக்கு மரம் வளர்த்தா நாளைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ்ஃபுல். இன்னைக்கு நீங்க சோலார் போட்டீங்கன்னா 20 வருஷத்துக்கு கரண்ட் வந்து நீங்க அரசாங்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீங்களே பயன்படுத்தி நீண்ட காலத்துக்கு சந்தோஷமா அன்இன்டரப்டட் பவர் சப்ளையை என்ஜாய் பண்ணலாம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.